கிச்சன் டூர் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே ஒரு கிச்சனுக்கு சன்லைட் ரொம்பவே அவசியம். நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்குக்கு மேலே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அங்கேருந்து நமக்கு சூப்பராக சன்லைட் வரும். அங்கேருந்து நமக்கு வியூவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம கிச்சனோட ஃபுல் லுக். இங்கே ஒரு கபர்டில் என்னென்னலாம் இருக்குது, அப்ளையன்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எனக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப அதிகமாக மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்ளையன்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிஷ்வாஷர் தான். நைட்டே நம்ம லோட் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் நமக்கு டிஷ்வாஷர் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதனால நமக்கு கிச்சனில் பாதி வேலை கம்மியாயிரும். டிஷ்வாஷர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி சூப்பராக நமக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருது. டிஷ்வாஷருக்கு மேலே இருக்க கவுண்டர் டாப் ஸ்பேஸில் வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்குது, டிஷ் ட்ரையிங் ரேக்கு, அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா கார்னரில், அது வந்து ஒரு சோடா மேக்கர். இது நான் வாங்கலை, என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க படிக்கிற காலத்துலேருந்தே வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சோடா மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது அங்கே இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாச்சு யூஸ் பண்ணுறதே இல்லை. அமெரிக்காவில் இருக்க வாலில் நம்ம ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற வீடுகள் வந்து சிமெண்ட்டில் கட்டின வீடுகள் கிடையாது, எல்லாமே மரத்தில் கட்டின வீடுகள் தான். அதனால நம்ம இப்படி புஷ்பின் வச்சு குத்துனாவே போதும், நமக்கு ஆணி அடிக்கிற வேலை மிச்சம். ஆனால் ஆணியில் மாட்டுற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக அதிகமாக வெயிட் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து மாட்ட முடியாது. சின்ன சின்ன ஐட்டம்ஸ், வெயிட்லெஸ்ஸான ஐட்டம் இந்த இடத்துல நம்ம மாட்டி வச்சுக்கலாம். நான் இங்கே பாட் ஹோல்டர் மாட்டி வச்சுருக்கேன். நம்ம எல்லார் கிச்சன்லேயும் தேவையில்லாத ஒரு சில ஐட்டம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கிராசரி வாங்கினோம் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவரு, ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுட் இருக்க பாக்ஸு, இதெல்லாமே நம்ம தூக்கி போடாமல் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். இதெல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு தான் இந்த கபோர்ட் ஏரியாவை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்தோன்னா மெயின் கவுண்டர் டாப் ஸ்பேஸு. இங்கே வந்து ரைஸ் குக்கர், இண்டியன் மிக்சி, இன்னொரு மிக்சி, கெட்டில் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஐட்டமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கிளாஸில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அந்த மாதிரியே தான் பார்த்து வாங்கி வச்சிருக்காரு. எதுக்கு 2 மிக்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்தியன் மிக்சி தான் சட்னி அரைக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கு. இங்கே வாங்கின மிக்சி வந்து சட்னிலாம் அவ்வளோ நல்லா அரைக்க முடியல. ஆனால் இங்கே வாங்கின மிக்சியில் வந்து சூப்பராக இட்லி மாவு, தோசை மாவுலாம் அரைக்கலாம். ஸோ அதனால 2யுமே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு கார்னர் ஸ்பேஸில் ஆயில் வைக்கிற ஏரியா, உப்பு, புளி, ஆயில், நெய், ஹனி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஸ்பூனு, பட்டர் நைஃப், சிசர் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இது வந்து காஃபி ஃப்ராத்தர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இது தான். டல்கோனா காஃபிலாம் போடுறதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். யாராவது வீட்டில் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணி காஃபி போட்டு கொடுப்பேன். அப்படியே கடையில் போடுற மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இதை நான் வச்சுருக்கேன். இடிக்கிற கல் இங்கே கவுண்டர் டாப்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா டெய்லி நான் இஞ்சி டீ போடுவேன். ஸோ அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற நிறைய மாடலர் கிச்சனில் விக்கர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாத ஐட்டம்லாம் அதில் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. அதனால் நானே இந்த மாதிரி சில கூடை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டீலில் ஒரு ஹேங்கிங் மாதிரி வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் நம்ம ட்ரை ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் ஹார்ட் ஆஃப் த கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடுப்பு ஏரியா. ஸோ நம்ம வீட்டில் வந்து அடுப்புக்கு மேலே வந்து மைக்ரோவேவ் அவன், அதுக்கு கீழே கன்வென்ஷனல் அவன் கொடுத்துருக்காங்க. மைக்ரோவேவ் அவன் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் ஆகாது. எப்போயாவது ஒரு தடவை ஃபுட்டு ஹீட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா கருவேப்பிலையை ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அவனுக்கு சைடில் சர்ஃபேஸ் லைட் வெண்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த வெண்ட் ஃபேன் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, பேசிக்காக அது வந்து சிம்னி தான். இங்கே வந்து சிம்னி இருக்கிறது தெரியாது. அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா சவுண்டு மட்டும் வரும். அடுத்ததான் இந்த சர்ஃபேஸ் லைட் வந்து நம்ம சப்போஸ் இருட்டில் குக் பண்ணுறோம், நம்ம வந்து லைட் போட வேண்டாம் அப்படின்னா நம்ம அடுப்பு ஏரியாவுக்கு மட்டும் அந்த லைட்டை ஆன் பண்ணி குக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது காயில் அடுப்பு. இது எலக்ட்ரிக்கல் அடுப்பு, கரண்ட்டில் ரன் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான். இந்த காயில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்குல்ல, அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம வீடு காலி பண்ணும்போது இந்த பிளேட்லாம் புதுசு மாதிரி நம்ம கொடுத்தாங்க, அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு நிறைய பேர் பயந்துட்டு இந்த இடத்துல அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் நம்ம வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலைன்னா அது அவ்வளோவா உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால நம்ம வீடு காலி பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம இது டாலர் ஸ்டோருக்கு போனால் $2 $3
$1 முடிஞ்சிடும். அந்த மாதிரி புதுசு வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். அது சமைக்க நாளடைவில் வந்து கொஞ்சம் அழுக்காயிடுது. என்னதான் க்ளீன் பண்ணாலும் அது போகாது, புதுசு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அடுப்புக்கு கீழேயே கன்வென்ஷனல் அவன் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் பேக்கிங் அப்படின்றது வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம இந்தியன் கிச்சன் பொறுத்தவரை பேக்கிங் நம்ம அவ்வளோவா பண்ண மாட்டோம். அதனால் மோஸ்ட்லி இந்த ஏரியா எனக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவாக தான் யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி என்னோட காஸ்ட் அயன் கடாய், அதுக்கப்புறம் என்னோட நான்ஸ்டிக் பாத்திரங்கள்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நான் பேக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில ஐட்டம் நான் பண்ணுவேன், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதில் நான் பண்ணக்கூடிய எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் வந்து பனானா வால்நட் ப்ரெட்டு. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. அப்படி நான் ஏதாவது யூஸ் பண்ணணும் இந்த இடத்த அப்படின்னா அந்த டைமில் மட்டும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதை நான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாகவே யூஸ் பண்ணிப்பேன். இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஏர் ஃப்ரையர் இருக்குது. இது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம் கிடையாது. இதுவுமே என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற டைம்லேருந்து யூஸ் பண்ண ஒரு ஏர் ஃப்ரையர் தான். அமெரிக்காவில் பொதுவாக எல்லா வீடுகள்லையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுருப்பாங்க. சில வீடுகளில் ஏணி, அதாவது லேடர் கூட வச்சுருப்பாங்க. மேலே இருக்கிற ஐட்டம்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. நான் சின்ன ஸ்டூல் வச்சுருக்கேன். மேலே ஹைட்டில் இருக்க பொருட்கள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே வசதியாக இருக்குது. ஏர் ஃப்ரையருக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியாவில் எல்லா கரண்டியும் வச்சுருக்கிறேன். தோசை கரண்டி, ஜூஸ் வடிகட்டுறது, சப்பாத்தி தேய்க்கிற கட்டை முதற்கொண்டு எல்லாமே இந்த ஏரியாவில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ சம்மர் வந்துருச்சு இல்லையா, அதனால நம்ம ஐஸ்கிரீம் அடிக்கடி வாங்குவோம் அப்படின்றதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் நான் உள்ளே வச்சுருந்தேன். இப்போ எடுத்து அடிக்கடி யூஸ் ஆகுன்றதுனால முன்னாடி வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம இந்த கபர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஏரியாவில் டெய்லி சமையலுக்கு யூஸ் ஆகிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஈஸியாக எடுக்கிற இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன். அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் ஸ்டோரில் எது வாங்கினாலும் ஒன்று பெரிய பேக்கெட்டாக வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா தனித்தனியாக டப்பாலேயே போட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. கடுகு, சீரகம் எல்லாமே தனித்தனி டப்பாலேயே இருக்கும். காஸ்கோவில் வாங்கினாலும் அதே மாதிரி தான், தனித்தனி டப்பாலேயே இருக்கும். அப்படின்றதுனால நான் தனியாக அஞ்சரை தட்டு அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கல, இதுலேயே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் இந்த ஏரியாவில் சமையலுக்கு தேவையான பருப்பு ஐட்டம், கொஞ்சமாக மசாலா ஐட்டம் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போல்லாம் நிறைய மாடுலர் கிச்சனில் ஒரே மாதிரி டப்பா ஃபேன்சியாக வைக்கிறாங்கல்ல, என்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரலாக என்கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அந்த டப்பாலேயே நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில பாக்ஸ் எல்லாம் நான் ரீயூஸ் பண்ணியிருப்பேன். உதாரணத்துக்கு இப்போ ஹனி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளாஸ் பாட்டிலில் இருக்கும். ஸோ அதோட லேபிளை எடுத்துகிட்டு நான் அதை திருப்பி ரீயூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டி நல்லா இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் அதையே ரீயூஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் எல்லாமே ஹோம்மேட் மசாலா ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம், வீட்டிலையே அரைச்ச மசாலா ஐட்டம். அது தவிர ஒரு சில ஐட்டம் வந்து இந்தியன் கிராசரியில் வாங்கியிருப்பேன். பட் அதெல்லாம் வந்து ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம் அப்படின்றதுனால பாக்ஸில் போடாமல் அதெல்லாம் அந்தந்த பேக்கெட்லேயே வச்சுருக்கேன். அடுத்ததான் இந்த ஏரியா என்னோட ஃபேவரட் ஏரியா. ஏன்னா டீ காஃபி போகிறதுக்கான எல்லா ஐட்டமும் இங்கே வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து பேசிக்காக காஃபி அதிகமாக நான் குடிக்க மாட்டேன், பட் டீ எனக்கு குடிக்க பிடிக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ நான் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, டீ போடுறதுக்கான ஒரு மிஷின். ஸோ அது காஃபி பொடியிலேயே 2 டைப்பு, ஸ்பைஸ்டு சாய், ஹாட் கொக்கோவா, இந்த மாதிரியான டீ காஃபிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா ஐட்டம் வச்சுருக்கேன். அதிகமாக யூஸ் ஆகாத ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் என்னோட ஃப்ளாஸ்க் எல்லாமே வச்சுருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்பயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம், அதனால அதெல்லாமே மேலே வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து அம்மா அரைச்சி கொடுத்து விட்ட மருந்து குழம்பு பொடி, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம், அப்புறம் பேக்கிங்க்கு தேவையான ஒரு சில ஐட்டம், வெல்லம், இதெல்லாமே மேலே வச்சுருக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கிளாஸ் அண்ட் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் வச்சுருக்கேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, ஆனால் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்த்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கே உடஞ்சிருமோ அப்படின்ற பயத்திலேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் இடத்தையும் அதிகமாக தான் அடைக்குது. எவர் சில்வர் மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது, கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேராக யூஸ் பண்ணுற ஒரு சில ஐட்டம், மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் தான் புதையல் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐட்டம் வச்சுருப்போம்ல. இந்த காஃபி சர்வ் பண்ணுற ட்ரே, சாண்ட்விச் மேக்கர், வாஃபிள் மேக்கர், அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் மேலே வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த ஏரியா பார்த்துடலாம். இங்கே ஃபுல்லாகவே நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களும் சரி, எல்லாருமே எடுத்து
சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ். அதனால தான் அந்த கண்ணில் படும்படி ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கிறேன். மோஸ்ட்லி பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்போயாவது ரேராக யூஸ் பண்ணுற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்லிக் பவுடர் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அதெல்லாம் மேலே வச்சுருக்கிறேன். இந்த ஒரு சுண்டல் மட்டும் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் வச்சுருக்கேன். கீழே இருக்கிற இந்த ஒரு ஏரியாவை வந்து நான் பேண்ட்ரி மாதிரி யூஸ் பண்ணுவேன். யூஎஸில் நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா பேண்ட்ரி அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருப்பாங்க, பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதில் க்ராசரி ஐட்டம் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால இந்த ஒரு குட்டி ஏரியாவை நான் டெடிக்கேட்டடாக பேண்ட்ரிக்குன்னு யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து அம்மா இந்தியாவிலேருந்து கொடுத்து விட்ட காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், உளுந்தங்களி மாவு இது எல்லாமே இந்த ஏரியாவில் வச்சுருக்கேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா டப்பாலாம் ரீயூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து யோகர்ட், அதாவது கர்ட் வாங்கின டப்பா தான். ஸோ அதில் கூட நம்ம ஏதாவது போட்டு வைக்க முடியும்னா போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நம்ம பாலித்தீன் கவரில் தான் இருக்கும். ஸோ அந்த கவரில் இருக்கிறதுக்கு பதிலாக இதில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்றதுனால இதில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு பொறுத்தவரை நல்ல பெரிய ஃப்ரிட்ஜு, தாராளமாக 2 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு தான் கொடுத்துருக்குறாங்க. யூஎஸை பொறுத்தவரை நம்ம வாடகை வீடாக இருந்தால் கூட அடுப்பு, கன்வென்ஷன் அவன், மைக்ரோவேவ் அவன், ஃப்ரிட்ஜு, டிஷ்வாஷர் இது எல்லாமே வந்து வீட்டிலையே இருக்கும். நம்ம எதுவுமே வாங்க தேவையில்லை. நம்ம வீடு காலி பண்ணும்போது இந்த அப்ளையன்சஸ்லாம் நமக்கு எப்படி புதுசு மாதிரி கொடுத்தாங்களோ நம்ம அதே மாதிரி அதே கண்டிஷனில் ரிட்டர்ன் பண்ணால் போதும். அடுத்ததாக கீழே இருக்கிற இந்த கபடெல்லாம் திறந்து பார்த்துடலாம். இங்கே எல்லாமே பாத்திரங்கள் தான் வச்சுருக்கேன். எதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் ஃப்ரண்ட்டில், கம்மியாக யூஸ் பண்ணுறதெல்லாம் பேக் சைடில். சில பாத்திரங்கள் வந்து சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸ் சின்னது ஒன்று பெருசொன்று வச்சுருக்கேன். என்னோடய ரீசெண்ட் டைம் அடிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே குக் பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கும்போது அதை பண்ணுவோம், பட் இங்கே வந்து ஹாட் பாக்ஸ்லாம் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக இந்தியா போன ட்ரிப்பில் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து சாப்பாடு அரிசி, பாஸ்மதி ரைஸ் ரெண்டுமே வச்சுருக்கேன். ஓகேங்க, உங்கள்கிட்ட கிச்சன் காட்டின கையோட சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye.